ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. நம்ம சண்முகமும் எப்படியாவது பாண்டியம்மாளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரும்போது சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாளை காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பாண்டியம்மாளும் எப்படியாவது நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு போகும்போது சவுந்தர பாண்டியன் அதை பார்த்துடுறாங்க. என்ன பாண்டியம்மா, என்கிட்டே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ரொம்பவே அதிகம் ஆயிடுது. ஒரு கட்டத்துல பாண்டியம்மாளை தள்ளினதுல அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறாங்க. அதே சமயத்துல இந்த பாண்டியம்மாளோட காரணம் அந்த சண்முகம் பயந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொருளையை உண்டு பண்ணிட வேண்டியதான்னு சவுந்தர பாண்டியன் அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகம் இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளிவர போறாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சண்முகம் முத்து பாண்டி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த பாண்டியம்மாளை இனிமே சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் தான் என்னோட வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கனியோட ஜாதகத்தை திருடி இப்படி எல்லாம் வேலை பார்த்திருப்பான்னு சொல்லி பிடிக்கிறதுக்காண்டி வராங்க. அதே சமயத்துல பின்னாடி வாசல் விளையாட்டு பாண்டியம்மாளை சவுந்தர பாண்டியன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகமும் அதுல ஒரு கார் தடங்கு இருக்குது. கண்டிப்பா யாரோ கார்ல வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது முத்துப்பாண்டி கிட்ட நம்ம சண்முகமும் அது யாருன்னு தெரியலையா, உன்னோட அப்பந்தான்ல, அவனோட வாசம் இங்கேயே அடிக்குது, அவனை தவிர வேற யார் இந்த வேலையை செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் செம கோபத்துல இருக்காங்க. இந்த கேடி கிட்ட வேலையை பண்ண உன்னோட அப்பனை விட மாட்டேன், பாண்டியம்மாளையும் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் பயங்கரமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுந்தர பாண்டியனும் இனிமேல் இந்த இடத்துல இருந்தா சரியே வராது அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியம்மாளும் என்ன சொல்ற, நான் எப்படியாவது இந்த வீட்டுல தான் நீ என்னை காப்பாத்திடுவேன்னு பார்த்தா என்ன இந்த வீட்டை விட்டா போக சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சவுந்தர பாண்டியனும் என்ன சொல்றக்கா, நீ எங்க இருந்தாலும் இந்த சண்முக பையன் தேடி வந்து உன்னை ஏதாவது பண்ணிடுவான், பேசாம உன்னோட மக வீட்டுக்கு பேரு அந்த மனுக்க போக சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே ஆமா நீ தான் இப்பவே கிளம்பி போயிடு, கொஞ்ச நேரத்துல சண்முகம் எப்படி இருந்தாலும் இந்த வீடு தேடி வந்துடுவான், அதனால இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக வழிய பாரு அப்படின்னு சொன்னோடனே பாண்டியம்மாளும் சரி நீ தான் எனக்கு நிறைய தர வேண்டியது இருக்கே, அந்த கடன் எல்லாத்தையும் தீர்த்து தான் அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுந்தர பாண்டியனும் சரி நீ பொறுமையா இரு, உனக்கு தான் நிறைய தர வேண்டியது இருக்கே, எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறாங்க. இதை பார்த்த உடனே பாண்டியம்மாளுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவன் எல்லாம் உடனே தரக்கூடிய ஆள் இல்லையே, கண்டிப்பா நம்மளை ஏமாத்திடுவான், சரி போறதுக்கு முன்னாடி பணம் காசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அடிச்சு மாத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மாள் யோசிக்கிறாங்க. சவுந்தர பாண்டியன் வேற இடத்துல போகும்போது பாண்டியம்மாளும் அந்த பீரோ சாவியை எடுத்து சரி இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு பாக்குறாங்க. அங்க நிறைய நகை இருக்கிறத பாக்குறாங்க. என்னது இது, இவ்வளோ நகையை வச்சுட்டு நம்ம கிட்ட இவ்வளோ நாளா ஏமாத்திட்டே இருந்திருக்கான், சரி இந்த நகையில பாதியை எடுத்துட வேண்டியதான்னு பாண்டியம்மாளும் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சரி பணமும் கொஞ்சம் எடுத்துட்டு போவோம், இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி அவன் தர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்படி பாண்டியம்மாள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது சவுந்தர பாண்டியன் அந்த இடத்துல வந்துடுறாங்க. பாண்டியம்மாளை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, அதுவும் என்னோட பீரோவை திறந்து என்னத்தை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பாண்டியம்மாளும் வேற என்ன, இந்த பணம் நகை தான் எடுத்துட்டு இருக்கேன், நீ நான் செய்த செயலுக்கு எல்லாத்துக்குமே கூலி ஏதாவது கொடுத்தியா, கண்டிப்பா நீ எனக்கு இந்த ரூபாய் எல்லாம் தர வேண்டியது தானே, நீ எப்படி கேட்டாலும் என்னோட பாக்கிய செட்டில் பண்ண மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும்ல, அதனாலதான் நானே எடுத்துட்டு போறேன், அதுவும் என்கிட்ட காட்டாம இவ்வளவு நகை எல்லாம் நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, இவ்வளவு பணத்தை வச்சு என்னதான் செய்ய போறியா, அதனால எனக்கு தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. சவுந்தர பாண்டியனும் ஏ அக்கா சும்மா இரு, தேவையில்லாம இந்த பணத்தை எல்லாம் தொட்டேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, எதுக்கு இப்ப தேவை எடுத்துட்டு இருக்க, நான் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாள்கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சவுந்தர பாண்டியன்ட்ட நான் என்ன உன் வீட்டு பணத்தையா எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு சேர வேண்டிய பணத்தை தானே நான் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாம இரு, நான் பாட்டுக்கு இந்த ரூபாயெல்லாம் எடுத்துட்டு என் பாட்டுக்கு போயிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சவுந்தர பாண்டியன் விட்டு வைக்கிற மாதிரி இல்லையே, பாண்டியம்மா சும்மா இரு, நான் சொல்லும் போதே கேட்டுறேன்னு சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் சவுந்தர பாண்டியனுக்கும் பாண்டியம்மாளுக்கும் வாக்குவாதம் ரொம்பவே அதிகம் ஆகுது. பாண்டியம்மாளும் நம்ம சவுந்தர பாண்டியனை அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பாண்டியம்மாளை கையில் இந்த கயிறை வச்சு கரெக்டாட்டு நம்ம சவுந்தர பாண்டியனை கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. சவுந்தர பாண்டியனை ஒரு கட்டத்தில் அப்படியே தள்ளி விடும்போது பாண்டியம்மாள் அந்த செவுரில் அப்படியே முட்டி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே பதறி போயிடுறாங்க. சவுந்தர பாண்டியன் எல நீ வந்து நடிக்காத, என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்தவங்கள்ட்டையும் டெய்லி பாருல என்னாச்சு அவளுக்குன்னு அப்படி சொன்ன உடனே மூச்சு இருக்கான்னு செக் பண்றாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை, பாண்டியம்மா இறந்து போச்சு போல அப்படின்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. சவுந்தர பாண்டியனுக்கு இப்ப என்னல பண்றது, நான் வேணும்னு எல்லாம் இப்படி பண்ணவே இல்லை, எதர்ச்சியா தான் நடந்துச்சு, என்ன செய்யறதுன்னு
பண்றதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு அந்த இடத்திலே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருந்தவங்கள்ட்டயும் சரி இப்ப என்ன செய்யறது, வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது, நல்ல வேளை வீட்டுல யாருமே இல்ல, பாக்கியா வேற கோவிலுக்கு போயிருக்கா, விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும், பேசாம இந்த பாண்டியம்மாளை என்ன பண்ணியதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சௌந்தர பாண்டியனும், அக்கா உங்ககிட்ட தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, தேவையில்லாம இதுக்கு என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டியா, என்ன சரியா மாட்டி விட்டுட்ட, இப்ப என்ன செய்யறது சொல்லிட்டு குழம்பிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம சண்முகம், முத்துப்பாண்டி எல்லாருமே பயங்கர டென்ஷன்ல சௌந்தர பாண்டியனுக்கு வீட்டுக்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு வந்துட்டு இருக்காங்க. சண்முகமும் முத்துப்பாண்டி கிட்ட இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா அப்ப இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பான், இனிமே இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஆரம்பத்துல இவனை மன்னிச்சு விட்டனால தானே இப்படி எங்க வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பரணியும் ஏன் தான் அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் தெரிந்துற மாதிரி ஒரு ஆளாட்டு இல்ல, சரி நீ எதுக்குமே கோவப்படாத சண்முகம், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னாலும் சண்முகம் கேட்குற மாதிரி இல்ல. அதே சமயத்துல சண்முகமும் சௌந்தர பாண்டியனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. பாண்டியம்மாள் எப்படியும் உள்ளதான் ஒளிஞ்சிருப்பா, பேசாம அவளை வெளியில கூட்டிட்டு வா முத்துப்பாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர பாண்டியனுக்கு பயங்கரமா பதட்டம் ஆயிடுது. ஐயோ இவன் வர வந்துட்டானே, பாண்டியம்மாள் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுன்னா ஊர் மக்களுக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிருமே அப்படின்னு நினைக்கும் போது சௌந்தர பாண்டியன் ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஏல இவ வந்து இருந்த காரணம் நான் தான், இப்படி ஒரு அடிபட்டுட்டு அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும், இனிமே இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது, உனக்கான பணத்தை நான் வேணும்னா தரேன், இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லிடாதுன்னு பக்கத்துல உள்ளவங்ககிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இனிமே இந்த பாண்டியம்மாளோட மரணத்துக்கு காரணம் அந்த சண்முகதான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லார்கிட்டையும் பரப்பிட வேண்டியதுதான். அவன் வேற இவன் மேல ரொம்பவே கோபத்துல இருக்கான், கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு செயலை பண்ணுவான், அதை வச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என்னோட அக்காவை அடிச்சே கொன்னிட்டியா அப்படிங்கிற மாதிரி பொருளையை உண்டு பண்ணிட வேண்டியதான்னு சௌந்தர பாண்டியனும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் அந்த இடத்துல வந்து இல்லை வெளியில வாங்கல, எவ்வளவு தைரியம் இருக்கணும், என்னோட கனியை இப்படி பண்ண பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாளை அடிச்சு வெளுத்து எடுக்கிறதுக்காண்டி வராங்க. அந்த சமயத்துல சௌந்தர பாண்டியனும் சண்முகத்திட்ட என்னல உங்களுக்கு நாங்க துரோகம் பண்ணோம், என்னோட அக்காவை இப்படி அடிச்சே கொண்டுட்டியா அப்படின்னு பதறி அழுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. சண்முகத்துக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்ப தேவை இல்லாம இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, உங்களை எல்லாம் நாங்க சும்மாவே விட மாட்டேல, என்னோட அக்காவை இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், என்னோட அக்கா உங்களை நம்பி தானே வந்தா, அப்படி வீட்டிலேயே கூட்டிட்டு வச்சு இப்படி செய்ததுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு மேல எல்லா பழியும் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பரணியும் என்னப்பா சொல்றீங்க, சண்முகம் எல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே கிடையாது, அவங்க கோபத்துல இருந்தாங்க தான், ஆனா அத்தியோட நிலைமைக்கு இவங்க காரணமா இருக்கவே செய்யாதுன்னு அந்த இடத்துல நம்ம பரணியும் சொன்னாலும் சௌந்தர பாண்டியன் ஊரெல்லாம் கூட்டியே ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்முகம் என்னோட அக்காவை அடிச்சே கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி பரப்பி விடுறாங்க. இந்த சண்முகம் முத்துப்பாண்டிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, அவங்கள அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன், ஆனா என் கையில இருந்து தப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சண்முகத்துக்கு மேல எல்லா பழியும் விடுது. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துல இருந்து நம்ம சண்முகம் வெளிவந்துடுவாங்கன்னே சொல்லலாம்.